யாக்கோப்பின் அறிவுரை 1. யாக்கோப்பு தனது திருமுகத்தில் இன்று தனது முதல் அறிவுரையை எடுத்துக் கூறுகின்றார். அவர் சொல்வது என்னவென்று கேட்டால், நம்மூரில் அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதரை பற்றியும், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த கருத்தை பற்றித்தான் தனது திருமுகத்தில் கூறுகின்றார். இதே கருத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 45வது வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்கின்றார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். பழமொழியும் இயேசு நமக்கு சொல்லித்தந்த நற்செய்தியும் ஒன்றாக வருகின்றதல்லவா? இதே கருத்தை ஒட்டித்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப்பு ஒரு அறிவுரையும் சொல்கின்றார். நீங்கள் கேட்பது உங்களுக்கு ஏன் கிடைப்பதில்லை? ஏன் என்று கேட்டால், தீய எண்ணத்தோடு நீங்கள் கடவுளிடம் கேட்கிறீர்கள், ஆகவே கிடைப்பதில்லை என்று சொல்கின்றார். இந்த கருத்தை அதே லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 45வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூறியுள்ளார். எப்படி என்று கேட்டால், நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயதென்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். இப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னதும் யாக்கோப்பு திருத்தூதர் சொன்னதும் எவ்வளவு அழகாக பொருந்தி போகிறது. இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் வேறு வார்த்தைகளாக யாக்கோப்பும் சொல்லியிருக்கின்றார். அதையே தான் நம்மூர் பழமொழியும் சொல்லித் தருகின்றது. ஆக நம் உள்ளம் நேர்மையானதாகவும் தூயதாகவும் இருந்தால் நிச்சயமாக நம்மிடமிருந்து செல்வது நல்லதாக இருக்கும். அது மற்றவர்களுக்கும் நல்லதாக பயன்படும். கடவுளிடமும் நல்லதை கொண்டு போய் சேர்க்கும், நமக்குரிய நல்லதை கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது கடவுள் அந்த நல்லதை பார்த்துவிட்டு நமக்கு இன்னும் எது நல்லதோ அதை கொடுப்பதற்கு தயாராவார். ஒரு சிறு இயேசு சொன்ன உவமையிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பரிசேயனும் ஒரு வரித்தண்டுவோனும் ஜெபம் செல்கின்றார்கள். 2 பேருமே ஜெபத்திற்குத்தான் செல்கின்றார்கள். அது ஒரு நல்ல நோக்கம்தான். ஆனாலும் கூட அந்த பரிசேயன் எந்த எண்ணத்தோடு ஜெபித்தான்? மற்றவரை தவறை சுட்டி காட்டிக் கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தான். இது நல்ல எண்ணம் அல்ல. ஆகவே அது நல்லதை கொண்டு போய் சேர்த்ததாக அவன் நினைத்தான். ஆனால் கடவுள் அவனிடமிருந்து நல்லது வந்ததா என்று நினைத்தாரா? இல்லை. ஆகவே அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக வீடு திரும்பவில்லை. இது தெளிவு. ஏனென்றால் அவன் கேட்டது நல்ல எண்ணத்திலிருந்து கேட்கவில்லை. அதுவே அந்த வரி தண்டுபவரை பாருங்கள். ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு அவர் யாரை பற்றியும் குறை பேசவில்லை. தனது இயலாமை பற்றிய மட்டுமே கடவுளிடம் எடுத்துரைத்து, என்னை மன்னியுங்கள் ஆண்டவர் என்று கேட்டார். இது கடவுளுக்கு ஏற்புடைய செயல். ஏனென்றால் காணாமல் போன ஆட்டை தேடித்தான் நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? ஆகவே அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதால் அவன் நல்லவனாக வீடு திரும்பினான். இதை உணர்ந்து கொண்டு நமது எண்ணத்தை எப்போதுமே நல்லதாக வைப்போம். அதுவே கடவுளுக்கு ஏற்புடையது.